போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு மக்களை குடியேற்றி விட முடியும். ஆனால் அணு உலை, இந்த நிலக்கரி இதெல்லாம் எடுத்த இடத்தில், நிலக்கரி அணு உலை வெடித்த இடத்தில் மக்களை மறுபடி குடியேற்ற முடியாது. இதை நல்லா கவனிச்சுக்க. நீ வச்சிருக்கியே இந்த இடிந்த கரையில் அணு உலை, செர்னோபிலில் 1986 வெடித்தது. 1,00,000 ஆண்டுக்கு இதன் பக்கத்தில் வராது என்று எழுதி வைத்து விட்டு போய்விட்டார்கள். இந்த புகுஷிமால வெடித்தது, அந்த பக்கத்துல பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் மேல பன்னியின் கரியில கதிர்வீச்சிருக்கின்றான். நீ எதை நினைச்சு, நீ எதை பத்தி கவலைப்படுற? நீ அந்த அணு உலை வெடிச்சது. அது இந்த அணு உலை ஆபத்தான அணு உலை இங்க இந்த நம்ம நாட்டுக்கு வந்தது. கேரளாவில் அணு உலை கொண்டு வந்தார்கள். என் உடன் பிறந்தவனே, கேரளாவில் அணு உலை வரக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற கம்யூனிஸ்டுகள், அந்த நாட்டை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி. ஏன்? அவன் ஒரே வார்த்தை சொன்னான், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது. அதனால அங்கே வரல. ஆனால் இந்த நேரத்தில் நட்ட இந்த அணு உலை மின்சாரம் ஆபத்தானது. நான் கத்துறேன், ஏன் நீ அரசு வச்சுக்கிற? அனல் மின்சாரம் உலர் சாம்பலை கொட்டுது, பேராபத்து, சூழியலுக்கு கேடு, வாழ்விடத்தை நாசமாக்குது. கத்துறேன், அரசு வச்சுக்கிறேன். ஆனால் சூழியலுக்கு எந்த கேடும் இல்லாத இந்த காற்றாலை மின்சாரம், இந்த சூரிய ஒளி மின்சாரம் எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்க காரணம் என்ன? ஏன் காற்றாலை மின்சாரத்தை அரசு செய்வதில்லை? ஏன் சூரிய ஒளி மின்சாரத்தை அரசு செய்வதில்லை? யாராவது பதில் சொல்லு. ஏன்? இந்த மின்சாரங்கள் உற்பத்தி நிலையங்கள் ஆபத்து. எதிர்த்து போராடினால் என் மீது வழக்கு போடலாம், சுட்டுக் கொள்ளலாம், சிறைப்படுத்தலாம். ஆனால் தனியார் முதலாளிகள் ஆபத்து இல்லை, நாங்க போராட முடியாது. எங்க ஊர் கமிதியிலே 5000 ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற பூங்காமை அமைத்திருக்கிற பெருந்தகை இந்த நாட்டின் முதன்மை பணக்காரர் ஐயா அதானி. 4000 ஏக்கரை எதிர்த்து கொடுத்த மருமகள் அம்மையார் ஜெயலலிதா. என் சொந்த ஊர்ல 4100 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்காரு. அந்த பணம் நம்ம அரசுகிட்ட இல்லையா? என்ன தெரியுமா? 7 மற்ற மாநிலங்களில் 5 ரூபாய்க்கு ஒரு அலகு மின்சாரம் வாங்கிக் கொள்கிற நிலைமையில் 5 ரூபாய்க்கு தான் கொடுக்கிறார் அதானி. இந்த நாட்டின் நிலத்தை கொடுத்து, நிலத்தடி நீரை எவனவளாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம் என்ற அனுமதியை கொடுத்து, எல்லாம் கொடுத்து ஒரு யூனிட் மின்சாரம் 7 ரூபாய்க்கு எடுத்துக் கொள்கிறோம் என்று ஒப்பந்தப்பட்ட பெருமக்கள் இந்த ஆட்சியாளர். உனக்கு மின்துறையில எவ்வளவு கோடி, எவ்வளவு லட்சம் இழப்பீடு இருக்கு தெரியுமா? 1,30,000 கோடிக்கு மேல இழப்பீடு. மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருதுன்னா நீ ஒண்ணு இல்ல, நீ வாழ்ந்துக்க. நீ அனல் மின்சாரத்தை போடு, அணு உலை மின்சாரத்தை போடு, நிலக்கரி ஏடு. ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடம் இல்லை என்று வரும்போது எங்களை தேடு. நான் இருந்தா வாரேன், இல்லைன்னா